இன்னைக்கு கொரியர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வர்றேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வரல அப்படின்ட்டாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பேக் பண்ணுறத எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, அப்படியே தோட்டத்துக்குள்ள வந்து பார்த்தா, வீட்டுக்கு பின்னாடி பழைய வீட்டுக்கு பின்னாடி கருவேப்பிலை செடி இருக்கு. அது ஃபுல்லாமே வந்து புதர் மாதிரி இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பாம்பு வேற பார்த்துட்டுங்களா, இந்த ஏரியாவ கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் பாம்பு வேற இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளீன் பண்ணிட்டேன் பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ற வேலை இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன், சரி கல்லெல்லாம் கொஞ்சம் நவுத்தி விட்டுறலாம். இந்த சைடு ஏதாவது செடி வைக்கலாம் அப்படின்னு நவுத்தி விடும்போது தான் பார்த்தா, ஒரு பாம்பு தன்னோட ஆடைய வந்து அப்படியே கழட்டி வச்சுட்டு போயிருக்கு. எப்படியும் ஒரு 6 மாசம் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாரி தான் கிடந்துச்சு. இத ஃபர்ஸ்ட்டே பார்த்துருந்தா இந்த ஏரியா சைடு வந்திருக்க மாட்டேனேன்ட்டு குமிஞ்சு ஒரு இடத்துல கள பறிச்சுட்டு இருந்தா, ஒரு பொந்துக்குள்ள பாம்பு, சின்ன பாம்பு அதோட சட்டைய கழட்டி விட்டுட்டு போயிருக்கு. அத பார்த்துட்டு, "ஐயோ!" அப்படின்னு பயந்து ஓடிட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் கூட்டிட்டு வந்து, "உள்ளுக்குள்ள பாம்பு இருக்கு, பாம்பு இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "ஏய் பாம்பெல்லாம் இல்ல" அப்படின்னு சொன்னாரு. அட சின்ன பாம்போட சட்டை தான். இதுக்கெல்லாம் பயப்பட வேணாம். பாம்பு இங்க இல்ல. சட்டைய மட்டும் தான் உரிச்சு போட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாரு. தோட்ட வேலை ஸ்டார்ட் பண்ணாலே இப்படித்தான். தேள் வருது, பாம்பு வருது, பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனாலும் இந்த தோட்டத்த சுத்தம் பண்ணி, இன்னும் கொஞ்சம் நெறைய செடிகள் வைக்கணும் அப்படின்ற என்னோட ஆசை. அதனால தான் இப்படி சுத்தம்